லாசருவாகிய நான். கவனிங்க, ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக நான் போகும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியுமா? அவ்விசுவாசத்திற்கு, அவநம்பிக்கைக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான காரியம் நம்மை குறித்த தகுதியின்மை. ஆண்டவர் எனக்கு இதை செய்ய முடியுமா? ஒருவேளை ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தலையிட்டு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதன் தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த மனிதன் நிறைய கடவுளுக்காக பெரிய அரும்பெரும் பக்தியான செய்கைகளை செய்கிற ஒரு மனிதனுக்கு தான் கடவுள் என்ன பண்ணுவார்? நன்மை செய்வார். அப்படிங்கிறது இந்த உலகம் நமக்கு கற்றுத்தந்தது. வேதம் சொல்லுவது அல்ல. அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லாசரு அப்படிங்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் உயிரோடே எழுப்பினார். ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? உயிரோடு எழுப்பினார். அவன் வியாதிப்பட்டான். அவன் வியாதிப்பட்ட செய்தியை அவர்கள் சகோதரிகள் சொல்லி விடுறாங்க, ஏசாமிக்கு போய் சொல்லுங்கள், அவர் வந்தார்னா இவன் என்ன பண்ண முடியும்? சுகமாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே என்னைக்கு எதில் கவனம் செலுத்த போகிறோம்னா, லாசருவினுடைய தகுதி என்ன? இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு லாசருவுக்கு இருந்த தகுதி என்ன அப்படின்னு நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா நீங்கள் ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருவேளை மார்த்தாலும் மரியாளும் இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாங்க, அப்படி தானே? அதை நீங்கள் வாசிக்கலாம். அல்லது மார்த்தாலும் மரியாளும் என்ன பண்ணாங்க? இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள், அதையும் நீங்கள் வேதத்தில் என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம். ஆனால் நேரடியாக லாசருவுக்கும் இயேசுவுக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சீனில் வந்த மாதிரி இவர்களுக்கு இடையே இருக்கிற அந்யோன்யத்தை குறித்தும் ஐக்கியத்தை குறித்தும் வேதம் என்ன பண்ணல? எதுவுமே சொல்லலை. மரிக்கிற வரைக்கும், லாசரு இறக்கின்ற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் லாசருவுக்குமான உறவை வேதம் என்ன பண்ணல? சொல்லவே இல்லை. வேதம் சொல்லவே இல்லை. எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து பெத்தானியா அப்படிங்கிற ஊருக்கு வராரோ அப்போ அவர்கள் சகோதரி மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. யார் வீட்டில் இருக்க மாட்டார்? லாசர் வீட்டில் இருக்க மாட்டார். இப்போது ரொம்ப அடிப்படையான காரியம்தான். நான் அதை உங்களுக்கு சுட்டி காண்பதுக்கு முன்பாக இதெல்லாம் சொல்ல வேண்டியது அவசியம். ஒருவேளை நமக்கு பிடித்தமானவர்கள் வரும்பொழுது நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உறவை பெருசாக என்ன பண்ணலை, நம்ம முக்கியப்படுத்தலை அப்படிங்கிறதான் அர்த்தம். ஒருவேளை லாசருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த உறவு மெய்யான நிலை என்ன? அது அடுத்தது. ஆனால் வேதத்திலே அவர்கள் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருந்தாங்க. லாசரு இயேசு கிறிஸ்துவின் மீது ரொம்ப பக்தியாக இருந்தார். லாசரு இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நேசித்தார். லாசரு இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லது இப்படியெல்லாம் வேதம் என்ன பண்ணல? லாசருவை குறித்து எந்த தகுதியையும் என்ன பண்ணலை? சொல்லலை. அதே போல் அப்புறம் எப்படி லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்? பிறகு எப்படி ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார்? அதை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம்? சிந்திக்க போகிறோம். வேதம் ஒரு காரணத்தை சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். லாசருடைய தகுதி என்ன? நீர் சிநேகிக்கிறவன் எப்படி இருக்கிறான்? வியாதியா இருக்கிறான். 5வது வசனம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் எப்படி இருந்தார்? இங்கே லாசருடைய தகுதி என்ன? இயேசு கிறிஸ்து லாசரு மேலே எப்படி இருந்தார்? அன்பாக இருந்தார். 2 வசனம். 3வது ஒரு வேத பகுதி சொல்லுது பாருங்க. இவர் அந்த லாசரு மரித்து விட்டான் அப்படின்னு அந்த செய்தியை கேட்டு அந்த கல்லறை பக்கத்தில் போய் நின்று அலறார். இயேசு கண்ணீர் விட்டார். 35வது வசனம். அடுத்த பக்கத்தை திருப்பிங்கன்னா 35வது வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார். கவனிங்க, சகோதரிகளுக்கு தெரிகிறது, ஆண்டவரே, நீர் யாரை ரொம்ப நேசிக்கிறீரோ, நீர் யாரை ரொம்ப அன்பாக இருக்கிறீரோ அவன் எப்படி இருக்கிறான்? வியாதியாக இருக்கிறான். ரைட்? ஊர் மக்கள்
ஊர் மக்கள் சொல்கிறாங்க இப்படி அழறாரு, இவர் எவ்வளவா யாரை நேசித்தார்? லாசருவை. ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு லாசருவை இவர் எவ்வளவு நேசிக்கிறார். இதை எழுதின ஆக்கியோன் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, லாசரு மேல யார் அன்பா இருந்தார்? லாசருக்கு இருக்கிற ஒரே தகுதி என்ன தெரியுமா? லாசருவை யார் நேசிக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அதுதான் லாசருக்கு இருந்த ஒரே தகுதி. அதுதான் லாசருக்கு இருந்த ஒரே தகுதி. இந்த அன்பை தான் நம்பினார்கள். கவனிங்க, லாசரு இயேசு கிறிஸ்து மீது வைத்த அன்பை அல்ல. ரிப்பீட் அகைன், லாசரு இயேசு கிறிஸ்து மேல் வைத்த பக்தியை அல்ல. லாசரு மரித்த போது அவர்கள் எதை நம்பினார்கள்? இவனை உயிரோடு எழுப்புவதற்கு ஆண்டவர் வருவார் அப்படிங்கிறத எதை நம்பினார்கள்னா, இயேசு கிறிஸ்து லாசருவை நேசித்தார். இயேசு கிறிஸ்து லாசருவை, அந்த அன்பை நம்பி அந்த அடிப்படையில் தான், அந்த தகுதியின் அடிப்படையில் தான் சொல்லி விடுறாங்க, ஆண்டவரே நீர் நேசிக்கிற ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்? வியாதியா இருக்கிறான். அப்படின்னா இதில் இன்னொரு காரணமும் ஒரு பொருளும் அமைஞ்சிருக்கு. ஆண்டவர் நம்மை நேசிச்சார்னா நம்மளுக்கு என்ன வரும்? வியாதி வரலாம். அதை தான் நீங்கள் டீல் பண்ண போகிறோம். ஆண்டவர் நம்மை நேசிச்சார்னா வியாதியே வரக்கூடாதுன்னு இல்லை. நம்ம என்ன கேட்கக்கூடாது? ஆண்டவரே இவ்வளவு வியாதி இருக்கே, நீர் உண்மையாகவே என்னை நேசிக்கிறீரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் வேதம் சொல்லுகிற பதில் என்ன? உச்சந்தலேருந்து எனக்கு உள்ளங்கால வரைக்கும் எனக்கு வியாதி இருக்கு ஆண்டவரே, நீ உண்மையாகவே என்னை நேசிக்கிறீரா அப்படின்னா வேதம் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம நேசிக்கிறார். நம்முடைய உடலை பார்த்து ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி முடிவுக்கு வரக்கூடாது. ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய உடலை பாருங்கள், அவருடைய உடலில் இருக்கிற காயங்களை பாருங்கள், அவருடைய உடம்புல இருக்கிற தழும்புகளை பாருங்கள். அப்போ நல்லா புரியும், மெய்யாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரே என்னை நேசிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? நேசிக்கிறீங்க. அருமையானவர்களே, ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது, ஒரு அற்புதத்திற்கான தேவை நம்மளுக்கு ஏற்படும் பொழுது நம்ம எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய, என்னை மீட்பதற்கு, எனக்கு நன்மையில் செய்வதற்கு அவர் எதை தகுதியாக பார்க்கிறார் என்று சொன்னால், அவர் என்னை என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறார். அதைத்தான் அவர் தகுதியாக என்ன பண்ணுறாரு? எடுத்துக்கொள்ளுகிறார். அதைத்தான் என்ன பண்ணுறாரு? தகுதியாக எடுத்துக்கொள்ள. ஒருவேளை இதை நிருபங்களில் இருந்து நம்ம வாசித்து ஒரு முடிவுக்கு வரல, வேத புஸ்தகம் திட்டவும் தெளிவுமாக இதைத்தான் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 8வது அதிகாரம் 28, 29, 30 3 வசனம் வாசிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார். இதை அப்படியே வச்சுங்க, நம்ம இதை குறித்து தான் சிந்திக்க போகிறோம். இப்போ ஒரு மூன்றாவது மனிதன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்களை பார்க்கும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு மூன்றாவது மனிதன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்களை பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று தேவனை அறியாதவர்கள் சொல்வானேன். அடுத்தது 3வது வசனம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நெருக்கடி வரும் பொழுது ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அந்த நேசத்தில் என்ன கிடையாது? மாற்றம் அல்ல. என்னுடைய பக்தியின் அடிப்படையிலே அவர் எனக்கு நன்மை செய்வது கிடையாது. என்னுடைய தகுதியின் அடிப்படையிலே அவர் எனக்கு அற்புதம் செய்வது
கிடையாது. அவர் எனக்கு அற்புதம் செய்வது கிடையாது. அதை மனசில் ஆழமாக என்ன பண்ணணும், முதல்ல நான் சரியாக பார்க்க கற்றுக்கணும். நான் வியாதிக்குள்ளே போகும் பொழுது, நான் நெருக்கடிக்குள்ளே போகும் பொழுது நான் என்னை குறித்து சரியாக என்ன பண்ணணும், பார்க்க கற்றுக்கணும். இப்போ மூன்றாவது நபர், கடவுளை அறியாத ஒரு மனிதர் ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க. என்ன கொஸ்டின் பண்ணுவாங்க? அவர்களுடைய தேவன், அதாவது உங்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே? இப்பொழுது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சூழலை குறிக்கிறது. எப்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, உனக்கு மற்றவங்களுக்கு வராத, மற்றவங்க கூட நல்லா இருக்கான்ப்பா, மற்றவனுக்கு வராத வியாதி உனக்கு வருதே, எதிர்பாராத அசம்பாவிதங்கள் உன் வாழ்விலே அடிக்கடி நடக்குதே, அல்லது தொடர்ச்சியாக நீ என்ன பண்ணுற, ஒரு நிலையில்லாத வாழ்க்கையை வாழ்றியே, இந்த பூமியிலே உனக்கு என்ன கிடையாது, ஒரு பிடிமானம் இல்லையே, உனக்கு வருமானம் குறைவாக இருக்கே, இப்படிப்பட்ட சூழலில் சச்சின்னு போனியே, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கியே, ஆண்டவன் சொல்கிறியே, உன்னுடைய தேவன் இப்பொழுது எங்கே? உன்னுடைய தேவன் இப்பொழுது அப்படின்னு யார் கேட்குறா? அந்த என்ன வார்த்தை, அது வந்து சமஸ்கிருத வார்த்தை. என்ன வார்த்தைனா கடவுளை அறியாதவர்கள். அந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ, ஜாதின்னு வார்த்தை வந்து நம்ம தப்படிச்சக்கூடாது. கடவுளை அறியாத ஒரு காமன் மேன் கொஸ்டின் பண்ணலாம். அப்போ சங்கீதக்காரன் என்ன பதில் சொல்கிறார் அதுக்கு? எங்களுடைய தேவன் யார்? நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். கடவுளை அறியாத ஒரு மனிதன் கொஸ்டின் பண்ணும் பொழுது நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? எப்பா உனக்கு அவரை பற்றி என்ன பண்ணாது, தெரியாது. எங்கள் கடவுள், நாங்கள் கும்பிட்ற சாமி, அப்படி பர்சனலாக பதில் சொல்லுவோமா இல்லையா? உனக்கு அவரை தெரியாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? நம்முடைய கேள்வி கேட்குற பாரு, நீ அவரை அறியாமல் இருக்கலாம். இப்போ யாரை பற்றி பேசுகிறாரு? உலக மக்களை பற்றி பேசுகிறார். நீ அவரை என்ன பண்ணலாம்? அறியாமல் இருக்கலாம். நீ அவரை பின்பற்றாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிற நபராக கூட நீ இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பைத்தியக்காரர்கள் கூட என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட நபரையும் இவர் சேர்த்து பதில் சொல்கிறாரு, நம்முடைய தேவன். ஒருவேளை நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க, நான் எப்படி பதில் சொல்கிறேன்? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடியான சூழல்கள் நமக்கு போகும் பொழுது, உங்களுடைய தேவன் இப்போ எங்கப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்? உனக்கு நீ எப்படிலாம் கேட்கக்கூடாது, அது தப்பு. நான் பதில் சொன்னாலும் உனக்கு புரியாது. எங்கள் ஆண்டவர் பெரியவர், அப்படி சொல்கிறதும் பெருசாக தப்பு இல்லை. ஆனால் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய தேவன், முதலாவதாக கடவுளை பொதுமைப்படுத்துகிறார். முதலாவதாக என்ன பண்ணுறாரு? கடவுளை என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் விளங்கிட்டா தான் அந்த வசனம் புரியும். இந்த வசனத்தை டீகோட் பண்ண போகிறேன். முதல்ல கடவுளை என்ன பண்ணுறாரு? பொதுமைப்படுத்துகிறார். அவர் என்னுடைய வாழ்வுக்கு மட்டும் கடவுள் அல்ல, அவர் உன்னுடைய வாழ்வுக்கும் யார்? கடவுளாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் என்ன பண்ணுறாரு? அப்போ இந்த பதில் எப்படிப்பட்டது அப்படின்னா, கவனிங்க. கேள்வி கேட்கிற உலக மக்களை பார்த்து ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவரை நேசிக்கிற அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அப்பா நீ கடவுளை வந்து என்னுடைய வாழ்க்கையோடு சுருக்கி பார்க்குற, என்னுடைய வாழ்க்கையோடு அவரை என்ன பண்ணுற, சுருக்கி பார்க்குற, ரொம்ப சின்னதாக அவரை பார்க்குற. அவர் ஏன் உனக்கு செய்யலை அப்படின்னு நினைக்கிற, அவர் ஏன் உனக்கு இப்படி பண்ணார் அப்படின்னு நினைக்கிற, உனக்கே அப்படி நடந்துச்சு, கடவுளை ரொம்ப சுருக்கமாக பார்க்குறப்பா அப்படி நீ பார்க்கக்கூடாது. அவர் உலகளாவிய தேவன். அவருடைய திட்டங்கள் உலகளாவியது. அவருடைய திட்டங்கள் எப்படிப்பட்டது? உலகளாவியது. கவனிங்க, நான் இங்கே இருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவோம்ல. இப்போ என்ன அர்த்தம்? மழைக்கும் எனக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. மழைக்கும் எனக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது. நான், மழை, அப்புறம் கடவுள், இப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணணும்? செயல்படணும். இன்றைக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தி. ஆண்டவரே வெயிலே என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குது, அதனால் வெயில் எப்படி பண்ணணும்? கம்மியாக அடிக்கணும். அப்போ சூரியன், நான், அப்புறம் யார்? கடவுள். நம்ம கடவுளை வந்து லோக்கலைஸ் பண்ணுறோம். அதாவது கடவுளை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே என்ன பண்ணுறோம்? கொண்டு வரோம். சங்கீதக்காரன் எப்படி பார்க்குறோன்னு சொல்கிறார். நீ என்னுடைய வாழ்க்கையை வைத்து, என்னை வைத்து, உன்னை வைத்து கடவுளை என்ன பண்ணாத? யோசிக்காத. கடவுளை லோக்கலைஸ் பண்ணாத. கடவுளை என்ன பண்ணாத? இன்றைக்கு என்ன நடந்தது, இப்பொழுது என்ன நடக்கிறது, அப்படி கடவுளை பாக்ஸ்குள்ளே கொண்டு வராத. அப்படி கடவுளை என்ன பண்ணாத? பாக்ஸ்குள்ளே கொண்டு வராத. உலகத்தில் என்ன நடக்குது அப்படி என்ன பண்ணாத. உலகத்திலேயே என்ன நடக்குது அப்படின்னு நீ சேர்த்து பார்த்தாலும் கடவுளை என்ன பண்ண முடியாது, நான் புரிஞ்சுக்க முடியாது. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்?
பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் என்ன பண்ணுறாரு? செய்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய தேவன் தான்ப்பா எல்லாருக்குமே தேவன், என்னுடைய தேவன் தான் எல்லாருக்குமே தேவன். அவர் வந்து லோக்கல் காடு கிடையாதுப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் எங்களுடைய குலதெய்வம். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. கடவுள் யூனிவர்சல், உலகளாவிய தேவன். அவர் உலக ரட்சகர். அவர் உலக குலதெய்வம் போனால் பர்சனலாக போயிடும். என்னுடைய குலதெய்வம்னா என்னதுங்க? பர்சனல் அப்படி கிடையாது. உலக ரட்சகர். அவர் யார்? உலக ரட்சகர். என்ன சொல்கிறாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்படி தான்ப்பா நீ பார்க்கணும். உன்னுடைய கடவுள்னு என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். அப்படின்னா உன் வாழ்க்கையில் ஏதாவது நன்மை நடந்தாலும் அதற்கும் காரணம் யார்? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை என்ன பண்ணுறாரு? வர்ஷிக்க பண்ணுகிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை என்ன பண்ணுறாரு? உதிக்க பண்ணுகிறார். நீ என்ன கேள்வி கேட்குறீல்ல, உன் வாழ்க்கையில் ஏன்பா அப்படி நடந்துச்சுன்னு? அப்போ நீ நல்லா இருக்கிறதுனால தானே அப்படி கேட்குற. நீ நல்லா இருக்கிறதுக்கும் யார் தான் கடவுள்? யார் தான் காரணம்? அவர் தான். ஒருவேளை நீ அவரை அறியாமல் இருக்கலாம். இப்போ யார்? மூன்றாவது நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். நீ அவரை அறியாமல் இருக்கலாம், நீ அவரை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், நீ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீ நல்லா இருந்து என்னை கேள்வி கேட்குற பற்றியா? ஒன்று அப்படி வச்சிருக்கிறது யார் தான்? அவர் தான். இப்போ யாருமே எப்படி கேட்க மாட்டாங்கன்னா, ஆண்டவரே நான் வந்து ஒரு சின்ன வேலை பார்க்குறேன், நான் வீடு கட்டினது எங்கள் அப்பா கட்டின வீட்டில் நான் இருக்கேன், எங்கள் அப்பா நிறைய எனக்கு சொத்து சேர்த்துருக்காரு, ஏன் ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்களா? அப்படி கேட்பாங்களா? கவனிங்க, என்னுடைய நண்பன் ஒருவன் வந்து 2 வீலரில் போகும் பொழுது ஆக்சிடெண்ட் ஆகிட்டான். உடனே எனக்கு என்ன கேள்வி வரணும்னா, ஆண்டவரே என்னுடைய நண்பன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டான், நான் ஏன் ஆண்டவரே கீழே விழுல? அப்படி யோசிப்பேனா? அப்படி யோசிக்கிறதே இல்லை. ஆண்டவரே ரொம்ப பேர் வந்து 70 வயசில் இறந்துடுறாங்க. ரொம்ப பேர் இல்லை. என் கூட படித்தவங்களையே கண்ணீர் அஞ்சலின்னு நிறைய பேர் போஸ்டர் பார்த்துருக்கேன். யார்? என்னுடைய ஸ்கூல்மேட்ஸே. அப்போ நான் என்ன கேள்வி கேட்கக்கூடாது? என்ன அந்த டைரக்ஷன் என்ன தப்புனா, ஆண்டவரே அவங்களையே எடுத்துக்கிட்டீர், அந்த கேள்வி தப்பு, என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறீர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பதிலுக்கு நேரம் என்ன பண்ண முடியும்? நெருக்கமாக என்ன பண்ண முடியும்? போக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளை வந்து குறுக்கிக்க கூடாது. கடவுளை என்ன பண்ணக்கூடாது? ஒரு நபருடைய வாழ்க்கையோடு கூட சேர்த்து என்ன பண்ணிடக்கூடாது? ஆமாம், புறமார்க்கத்தார் தேவனை அறியாதவர்கள் இப்பொழுது உன்னுடைய கடவுள் எங்கே அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் சொல்கிறது உனக்கு புரியாதுப்பா அப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். நீ நல்லா இருக்கிற பாரு, நீ நல்லா இருந்து கேள்வி கேட்குற பாரு, உன் வீட்லேயும் சூரியன் உதிக்குது, உனக்கும் மழை வருது, நீயும் பாதுகாப்பாக இருக்க, ஆனால் உனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை நீ நினைக்கிற பாரு. உன்னை கேள்வி கேட்குறபடி வச்சிருக்கிறது யார் தான் அப்படின்னா அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? அவர் காரணம் சொல்ல முடியுமா? காரணம் அதுக்கு எப்படி காரணம் சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் நம்முடைய தேவன். பதில் சொல்ல கற்றுக்கிட்டீங்களா? நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். ஏன்பா நீ ஏசப்பான்னு போய் இப்படி இருக்கேப்பா, நாங்களாம் அப்படி போகிறதே இல்லையப்பா, நல்லா தானே இருக்கும் அப்படின்னா அதான் கரெக்டாக சொல்லணும். கரெக்டு. அதுக்கும் யார் தான் காரணம்? அதுக்கும் அவர் தான் காரணம். நம்முடைய தேவன், நம்முடைய. இப்போ இப்படி உலகத்தை வச்சு யோசிக்காத. நீ அண்ணா நகர் முதல் தெருவை வச்சு கடவுளை என்ன பண்ண முடியாது? டீல் பண்ண முடியாது. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, அண்ட சராசரத்திற்கும் அவர் தான் என்னது? தேவன். அண்ட சராசரத்திற்கும் அவர் தான் தேவன். இந்த உலகத்தை அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார். சர்வ சிருஷ்டியும் அவர் தான் என்ன பண்ணுறாரு? இயக்கி கொண்டிருக்கிறார். அதில் நம்ம ஒரு பகுதி தான். அதில் நம்ம யார்? ஒரு சின்ன பகுதி தான். அண்ட சராசரங்களையும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இயக்கிட்டு இருக்காருப்பா. அதில் நம்ம யார்? ஒரு சின்ன பகுதி தான். அப்போ நான் இன்னைக்கு இறக்குறேன், நாளைக்கு நான் இறந்துடுறேன்னு வச்சுங்களேன், என்னுடைய இல்லாமை இந்த பூமியை பாதிக்குமா? பாதிக்காது. நான் இருக்கிறதுனால பெருசாக அந்த சர்வ சிருஷ்டியில் பாதிப்பு உண்டாகுமா? பாதிப்பு உண்டாகாது. பாதிப்பு உண்டாகாது. வசனம் சொல்லுது, தேவன் பரலோகத்திலே, காட் வந்து யூனிவர்சல். கடவுள் யார்? உலகளாவிய தேவன். உலகளாவிய தேவன். அவரை வந்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே சுருக்கி பார்க்க கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே சுருக்கி பார்க்க கூடாது. ஆண்டவரே நான் போகும்பொழுது இப்படி தலையில் வாசப்படி இடிச்சிருச்சு, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு தானே போனேன், ஏன் இப்படி நடக்கும்னு கேட்கக்கூடாது. அவர் உலகளாவிய தேவன். அவர் உலகளாவிய தேவன். ஆண்டவரே நீ தவறு செய்து விட்டீர், நீ பார்க்கலையா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அவர் உலகளாவிய
தேவன். ரொம்ப லோக்கலாக யோசிக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அப்படியே ஜெப சிந்தையோடு என்ன பண்ணணும், லோக்கலாக வரணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவர்களை என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அவர் என்ன விரும்புகிறாரோ அதெல்லாம் என்ன பண்ணுறாருப்பா, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உன்னுடைய விருப்பத்தின்படி கொடுத்தா நீ வந்து இன்றைக்கி மழை வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன், என்ன நாளைக்கு வரணும்னு என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு மழை வந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நம்மளுடைய விருப்பம்லாம் என்ன, நேற்று யோசிச்சிங்களா, அப்படி 10 நாளுக்குள்ளே யோசிச்சிருப்பீங்களா, ரொம்ப புழுக்கமாக இருக்குங்களே மழை வந்தால் நல்லா இருக்கும். அது பெரிய பொதுநலமா அது? நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஏன்னா இங்கே இருக்கோம், இப்படி தான் யோசிப்போம். நம்ம எங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், அப்படி தான் யோசிப்போம். கேரளாவில் வயநாட்டில் வெள்ளம் வந்துச்சுல்ல, நம்மளை மழை நிற்கணும் அப்படிங்கிற யோசனை வராது. டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுருப்போம். நம்ம டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுருப்போம். லேசாக ஒரு வேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மழை வந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் வெயில் அடிக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நான் இங்கே 10க்கு 10க்குள்ளே இருக்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணும். ஆனால் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் உலகளாவிய தேவன். அவருக்கு சித்தமானதெல்லாம் என்ன பண்ணுவார், செய்வார். அவருக்கு சித்தமானதான் என்ன பண்ணுறாரு, செய்கிறார்ப்பா. என்னுடைய விருப்பத்தின்படி உன்னுடைய விருப்பத்தின்படி கடவுள் இயங்க மாட்டார்ப்பா. அப்படி இயங்குவது இந்த சிருஷ்டிக்கு நல்லதும் கிடையாது. அப்படி இயங்குவது இந்த சிருஷ்டிக்கு நல்லதும் கிடையாது. அவர் உலகளாவிய தேவன், அவர் நம்முடைய தேவன், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை எல்லாம் என்ன பண்ணுவார், செய்வார்ப்பா. அவருக்கு சித்தமானது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவு வேணும். நமக்கு என்ன பண்ணணும், அறிவு வேணும். நமக்கு என்ன வேணும், அறிவு வேணும். கவனிங்க, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு அது புரியணும்னு நினைக்கிறேன். சுவிட்சர்லாந்து பகுதியில் ஒரு விவசாயி, ஒரு பண்ணை விவசாயி இருந்தானா. நிறைய நிலம் உண்டு அவருக்கு. பண்ணை விவசாயி இருந்தானா. அவருக்கு வந்து ஒரே மகன். அவருக்கு யாருங்க, ஒரே மகன். இப்படி தாய் வந்து இளம் வயதிலே இறக்குறாங்க. பண்ணை வேலைகளெல்லாம் பார்க்கும்படி தன்னுடைய தகப்பனோடு இவர் எப்படி பண்ணுறாரு, அந்த பையன் வந்து உதவி செய்யலாம். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். அந்த விவசாயினுடைய அந்த செல்வந்தனுடைய பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருக்கிறார். ஒரு கூன் உளுந்த தாத்தா இருக்கிறார். குச்சி ஊனி தான் நடப்பார். 3 கேரக்டர் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, குதிரையில் வந்து ஆடு மேய்க்கிறது அங்கே வழக்கம். குதிரையில் போய் ஆடு மேய்ப்பாங்க. பண்ணை வேலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அப்போது ஒரு புது குதிரையை வந்து அந்த செல்வந்தன் தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணான், பரிசாக என்ன பண்ணானா கொண்டு வந்தான். கொண்டு வரும் பொழுது அந்த குதிரையில் ஏறி அவன் பண்ணை வேலையை பார்க்குறதுக்கு இப்போ அந்த பையன் போகும் பொழுது, அந்த ஒரே மகன் போகும் பொழுது, அந்த குதிரை என்ன பண்ணிச்சான், திமிரி இவனை கீழே தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுச்சான். திமிரி கீழே தள்ளி விட்டு ஓடி போயிடுச்சான். விழுந்ததில் இவனுக்கு ஒரு 2 இடத்துல ஃப்ராக்சர். வலது கை, இடது கால், 2 இடத்துல ஃப்ராக்சர். விழுந்தவன் அப்படியே கிடக்குறான், தூக்கி விட ஆள் இல்லை. பொழுது சாஞ்சு மகன் வரலையே அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறார். அட கடவுளே, இப்படி உளுந்து கிடக்கிறானே, குதிரை இப்படி தள்ளி விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு வந்து கட்டை போட்டு விட்டு வீட்டில் என்ன பண்ணுறாரு, உட்கார வைக்கிறார். இப்போ பக்கத்து வீட்டில் குச்சி ஊண்டிக்கிட்டே அந்த கிழவன் வந்து, என்னப்பா உன் அம்மாவும் ஏரில், கடைசியில் பார்த்தா நீ உனக்கு ஒரே பையன், அவனு என்ன பண்ணிட்டான், கீழே விழுந்துட்டான். இந்த குதிரை வந்த நேரம்ப்பா எல்லாம், இந்த குதிரை வந்த நேரம் பார்த்து வாங்கக்கூடாதா, அந்த குதிரை வந்த நேரம் பையன் என்ன பண்ணிட்டான், கீழே விழுந்துட்டான்ப்பா, உனக்கு இருக்கிறதே ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவர் யோசிச்சானா, கரெக்டு, நம்ம குதிரை வந்து சுழி பார்த்து வாங்கலை. உங்களுக்கு தெரியுமா, குதிரை வந்து அப்படி ஒரு பண்பாடு இருக்குது. குதிரைக்கு சுழி சரியில்லைன்னா வீட்டுக்கு ஆகாதுங்கிற ஒரு பண்பாடு அங்கே இருக்குது. ஐரோப்பிய தேசங்கள்லையும் உண்டு. குதிரை நம்ம சுழி பார்த்து வாங்கலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே பகுதியில் தீவிரவாத குழுக்களுடைய அச்சுறுத்தல் நிறைய உண்டு. அவங்க என்ன பண்ணாங்களாம், வீடு வீடாக போய் ஆம்பளை பசங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் அவங்களுடைய இயக்கத்தில் என்ன பண்ணாங்களாம், சேர்த்தாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அப்படி ஆண்பவ பசங்களை, வயசு பசங்களை தூக்கிட்டு போகும்பொழுது இவங்க வீட்லேயும் நுழைஞ்சாங்களாம். பார்த்தா இவன் கை கால் உடஞ்சி என்ன பண்ணியிருக்கான், கை கால் உடஞ்சி படுத்து கிடக்கலாம். இவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணது, இவனை விட்டு போயிட்டாங்க. இவனை என்ன பண்ணிட்டாங்க, விட்டு போயிட்டாங்க. அதுவெல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற குச்சி ஊனிக்கிட்டே இந்த வீட்டுக்கு வந்தாங்க. பாருப்பா, அந்த குதிரை வந்த நேரம் நல்ல வேலை, உன் பையனுக்கு என்ன உடஞ்சி போச்சு, கை கால் உடஞ்சி போச்சு. இல்லாட்டி உன் பையனை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே பையன் உனக்கு தப்பிச்சான், ஒரே பையன் உனக்கு
தப்பிச்சான். நல்ல வேலைப்பா அந்த குதிரை வந்த நேரம். அவன் என்ன நினச்சானா, ஆஹா நல்ல வேலை இந்த குதிரை வந்த நேரம், பையன் என்ன பண்ணிட்டான், என்னை கூடயே இருக்கிறான், நல்லதாக போச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து இந்த ஓடி போச்சுல குதிரை, அது மறுபடியும் இன்னொரு 4 குதிரைகளை சேர்த்து என்ன பண்ணிச்சான், பண்ணைக்கு கூப்பிட்டு வருது. குதிரைக்கு எப்படி ஒரு பழக்கம் இருக்குது பாருங்கள். இந்த குதிரை போய் நிறைய குதிரைகளை புறாவும் குதிரையும் எப்படி பண்ணும், பழக்கம் பிடிச்சி வெளியில் வந்து பார்த்தா 4-5 குதிரை இருக்குது. 4-5 குதிரை நின்றுட்டுருக்கு. அப்போது அப்படியே பார்க்குறாங்களாம். இப்போ இவனுக்கு ஒரே டவுட்டு, மொதல் ஒரு குதிரை வாங்கினோம், பையன் கீழே விழுந்துட்டான், குறைச்சதே பெரிய விஷயம், ஏதோ ஃப்ராக்சரோட போச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ணிட்டான், தீவிரவாதி வந்து பார்த்து நல்ல வேலை விட்டுட்டு போயிட்டான். இப்போ அந்த 5 குதிரைங்களை உள்ளே ஏற்றலாமா வேணாமா? இப்போ அந்த 5 குதிரையும் உள்ளே ஏற்றினா இந்த பையனுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீ யோசிச்சுட்டே வீட்டுக்கு போங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே நடந்ததை வச்சு தான் யோசிப்போம். உங்கள் பக்கத்து வீட்லையும் இப்படி யாராவது குச்சி ஊனிட்டு இருக்காங்களா? சில பேர் குச்சி ஊனாமே இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையை இன்டர்பிரட், அதாவது உங்களுடைய வாழ்க்கையை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணாதீங்க, அலோ பண்ணாதீங்க. ஐயோ உங்களுக்கே இப்படி நடக்குதேங்க, பட்டக்காட்டிலே படும்பாங்களே, அது இதுதானா? நீங்கள் வேறு தனியாக இருக்கீங்க, உங்களுக்கே இது ஆகணுமா? நம்ம சைடு வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதை ஒரு ஜபக்கூட்டம் வச்சா என்னங்க, உங்களுக்கு புரியுதா? ஒரு ஜபக்கூட்டம் வச்சா என்ன அப்படின்னு என்னென்னா, கடவுள் கோபமாக இருக்கிறாரு, நீங்கள் பாட்டெலாம் பாடி கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல மூடுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், நல்லது செய்வார். நல்லது புரியுங்களா உங்களுக்கு? உலகம்தான் மாற்று வடிவம் பெற்று கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருக்கும். ஒரு ஜபக்கூட்டம் வச்சா என்னங்க, இப்படியே நடந்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு கெட்டதுக்கு மேலே கெட்டதா? கவனிங்க, எப்பயுமே இந்த உலக மக்கள், உலக மனிதன், உலக மனம் எப்பயுமே நடந்ததை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையை இன்டர்பிரேட் பண்ணும். என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை வைத்து என்னுடைய வாழ்க்கையை வியாக்கியானம் செய்வது. இது எப்பயுமே தவறாக தான் முடியும். ஒருவேளை நீங்கள் நல்லா சுகமாக இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல வேலை இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்கள் மேலே எல்லாமே அன்பாக இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நீங்கள் நினச்சதெல்லாம் ஜெயிக்கிறீங்க, அப்படிங்கிறத வச்சு கடவுள் உங்கள் கூட இருக்கிறாருன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அந்த முடிவுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அந்த முடிவுக்கு என்ன பண்ணக்கூடாது, கடவுளுடைய கிருபையாலே நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாரும் உழுந்துட்டா நான் என்ன பண்ணல, உழுவல. நீங்கள் உழுவாததுக்கு கடவுளுடைய கிருபை காரணமாக இருக்குன்னு அவசியமே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதை வச்சியும் இன்டர்பிரேட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறாரா, செயல்படுகிறாரா அப்படிங்கிறத புரிஞ்சுக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கெட்டதை வச்சும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்குள்ளே இருக்கிறதா அப்படிங்கிறத என்ன பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. 3வது மனிதனுடைய தலையீடை வச்சும் உங்கள் வாழ்க்கையுடைய யார்ட்டையும் போய் கேட்காதீங்க, என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் நடக்கணும்னு இன்னொருத்தர் போய் கேட்காதீங்க. உங்களுக்கே அதை சொல்ல முடியாது, இன்னொருத்தர் எப்படி அதை சொல்ல முடியும்? அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே கண்ண மூடி நான் ஒரு பெரிய இருளை பார்க்குறேன், ஒரு பெரிய வெளியில் உள்ளவனா ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோசை கழிச்சிடலாம்பான். இவங்க என்ன சொல்லுவாங்க, கவனிங்க 8, 28, 29, 30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. கவனிங்க, இங்கே ஒரு வார்த்தை வந்து பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அதான் ரொம்ப முக்கியம். கான்ட்ராக்ட் வித்தியாசமாக பார்த்தோம். ஒன்று, தேவன் என்னை நேசிப்பதினாலே நிபந்தனை இல்லாமல் எனக்கு அற்புதத்தை செய்கிறார், அது ஒரு செக்ஷன். தேவன் என்னை நேசிக்கிறதுனாலே அதை தகுதியாக எடுத்துக்கொண்டு நிபந்தனைகளையே இல்லாமல், என்னிடத்தில் எந்த தகுதியும் இல்லாமல் என்னிடத்தில் என்ன பண்ணுறாரு, அற்புதங்களை செய்கிறார். ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புவது தான் அவன் வாழ்க்கையிலே நடந்த பெரிய அற்புதம். அதை என்ன பண்ணார், இங்கே வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக அல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று என்ன பண்றோம், அறிந்திருக்கிறோம். 29 வாசிங்க.
நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு இந்த வேத பகுதி சொல்லவில்லை. என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது, இங்கே அப்படியே போட்டிருக்கு, கிறிஸ்தவன் போட்டிருக்கா தேவனிடத்தில் அன்பு கூறுவதுனா. ஆமாம், சர்ச்சில் உட்காந்து தேவனை நேசிக்காமல் கூட இருக்கலாம், உட்காந்து தூங்கி எந்திரிச்சு கூட என்ன பண்ணலாம், போகலாம். தேவனை அன்பு கூறுறவங்க, தேவனை நேசிக்கிற ஆட்களுக்கு சகலமும், எல்லாம் சொல்லுங்க, இதுதான் கிடையாது, சகலமுமே நன்மைக்கு ஏதுவாக என்ன பண்ணுது. அந்த நன்மை என்ன தெரியுமா, அந்த நன்மை என்ன தெரியுமா, அதுதான் 29 தனியாக வாசிக்க சொன்னேன் அவங்கள. 29 வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போலவே நிறைய குமாரர்கள் யாருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும். இயேசு கிறிஸ்துவை போலவே ஆண்டவருக்கு நிறைய குமாரர்கள் வேணுமா. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் மாற்ற போகிறாராம். இதே மாதிரி என்ன பண்ண போகிறாராம், எல்லாத்தையும் மாற்ற போகிறார். இதே மாதிரி எல்லாத்தையும் மாற்ற போகிறார். இப்போ இந்த நன்மையை தான் இயேசுவை நேசிக்கிற, தேவனை நேசிக்கிறவர்கள் பெற போகிறாங்க. இந்த நன்மையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெற போகிறாங்க. இப்போ நான் சுகமாக இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய சுகத்தை ஆண்டவர் பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை போல என்ன பண்ணுறார், என்னை மாற்ற போகிறார். நான் பலவீனப்படுவேன் என்று சொன்னாலும் தேவன் என் பலவீனத்தை பயன்படுத்தி என்னை என்ன பண்ண போகிறார், இயேசு கிறிஸ்துவை போல மாற்ற போகிறார். ஒருவேளை நீங்கள் வாசிக்கலாம், நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி திரிந்தார். வாசிக்க முடியுதா, பைபிளில் இருக்குது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் தெம்பையும் ஜீவனையும் சத்துவத்தையும் கொடுத்துருந்தார் அப்படின்னா உங்களை என்ன பண்ண போகிறாரு, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிய பண்ண போகிறார். உங்களுடைய பலத்தை அவர் பயன்படுத்த போகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற நேரமும் வந்தது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து தனிமையிலே பலவீனத்தால் கதறுகிற நேரம் வந்தது. கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தது. ஒருவேளை நானும் அப்படிப்பட்ட சூழலுக்குள் போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல என்னை மாற்றப் போகிறார். அந்த பலவீனத்தையும் பயன்படுத்தி, அந்த கைவிடப்பட்ட சூழலையும் பயன்படுத்தி, அந்த தனிமையும் பயன்படுத்தி என்னை என்ன பண்ண போகிறார், இயேசு கிறிஸ்துவை போல மாற்ற போகிறார். கவனிங்க, தேவ சாயலிலே திருப்தி கொள்ளுகிற ஒரு மனிதன் தான் கிறிஸ்தவன். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மொத்தமும் புரியும். தெய்வீக சாயலிலே, தெய்வீக சாயல், வெளியில் நீங்கள் இயேசுவை பார்த்தாலும் ஒரு பெரிய திருப்தி வருது இல்லையா. அப்போ நீங்கள் இயேசுவை போல் நீங்கள் மாறிக்கொண்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி வரும். இதை புரியாதவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பதட்டம் அடைகிறாங்க. பலவீனத்துக்குள்ளே போகும் பொழுது ரட்சிக்கப்படாதவர்களும் இதை அறியாதவர்களும் தான் என்ன பண்ணுறாங்க, பதட்டமாகறாங்க, பயப்படுறாங்க. சரிதானா? எந்த நன்மை என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் நான் எப்படி பார்க்கணும், எப்படி அர்த்தம் கொள்ளணும், நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எந்த நன்மைக்கு ஏதுவாக நடக்குது, இது நன்மையா? ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அது நன்மையா? துன்பம் கண்டிப்பாக நன்மை கிடையாது. ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது நன்மையா? அது நன்மை கிடையாது. வியாதியை அரவணைக்கக்கூடாது, வியாதியை ஏற்று நிற்கணும். தேவன் படைக்கும் பொழுது மரணம் இல்லை. தேவனுடைய திட்டத்தில் என்ன கிடையாது, மரணம் இல்லை. தேவனுடைய திட்டத்தில் என்ன கிடையாது, வியாதி இல்லை. தேவனுடைய திட்டத்தில் என்ன கிடையாது, அழுகை இல்லை. தோட்டத்துக்குள்ளே இருந்த வரைக்கும் என்ன பண்ணா, வேர்வை சிந்தனான்னு அழுதான்னு நீங்கள் வாசிக்கவே முடியாது. தேவ திட்டத்தில் அது இல்லை. ஆனால் விழுந்து போன உலகத்தில் இருக்கிறனால எனக்குள்ளே அது வருது அப்படின்னா நான் அதை எதிர்த்து நிற்கணும். என்ன பண்ணணும், அதை எதிர்த்து நிற்கணும். ஆனால் தேவன் அதையும் பயன்படுத்த போகிறார். தேவன் என்ன பண்ண போகிறாரு, அதையும் என்ன பண்ண போகிறாரு, பயன்படுத்த போகிறார். அப்போ என் வாழ்க்கையை எப்படி அர்த்தம் கொள்ளணும், தேவன் எல்லாவற்றையும் பயன்படுத்தி என்னை இயேசுவை போல என்ன பண்ணார், மாற்ற போகிறார். இப்போ என்னை எதுக்கு முன்குறித்தார்னா, நம்ம டக்குன்னு சொல்லுவோம், நான் பரலோகம் போகிறதுக்காக என்னை முன்குறிச்சு. பரலோகம் போகிறதுக்காக முன்குறிக்கல, இயேசு கிறிஸ்துவை போல் மாறுவதற்காக என்னை முன்குறித்திருக்கிறார். என்னை எதற்கு தெரிந்து கொண்டார், பரலோகம் போகிறதுக்காக இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக என்னை என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். எதற்கு என்னை நீதிமானாய் மாற்றினார், பரலோகம் போகிறதுக்கு கிடையாது, இயேசு கிறிஸ்துவை போல் மாறுவதற்காக என்னை நீதிமானாய் என்ன பண்ணார், மாற்றினார். அப்போ அந்த நிச்சயம் எனக்கு வேணும். அந்த நிச்சயம் எனக்கு வரும் பொழுது, நெருக்கடியான சூழலுக்கு போகும் பொழுது நஷ்டம்தான். ஏன் எப்படி கணக்கு பண்ணுவேன் என் வாழ்க்கையை, லாப நஷ்டம் அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. நன்மை அவரை போல என்ன பண்ண போகிறார், என்ன மாற்ற போகிறாரு. அதை இப்போ இந்த அறிவு நமக்கு வரணும்னா நான் ஆண்டவரை நேசிக்கணும். அற்புதம் நடப்பதற்கு, நீங்கள் விரும்புவதான் நடப்பதற்கு நீங்கள் ஆண்டவரை நேசிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் உங்களை நேசித்தாலே போதும், உங்களுக்கு என்ன நடக்கும், அற்புதம். அற்புதம் ஒரு மனிதனுக்கு நடப்பதற்கு நிபந்தனைகள் தேவையே
இல்லை. யாருக்கும் நடக்கும், எவருக்கும் நடக்கும். அற்புதங்கள் ஒரு பெரிய பொருட்டே அல்ல. தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்றாரு? மலையை வர்ஷிக்க பண்றார். உலக ரட்சகர் ஒவ்வொரு மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தார். அவளை சிலுவையில் அரைஞ்சவங்களுக்கு சேர்த்து என்ன பண்றாரு? ஜீவனை கொடுத்தா. அற்புதங்கள் ஒரு பெருசு கிடையாது. நீங்க நினைப்பதெல்லாம் நடப்பது பெருசு கிடையாது. நீங்க நாளும் நினைப்பதெல்லாம் நடப்பதற்கு தேவன் என்னை நேசிக்கிறார், அந்த ஒரு தகுதி போதும். ஆனால் என் வாழ்க்கையிலே நடப்பது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறது, தேவனை போல என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அறிவு எனக்கு வரணும்னா நான் அவரை என்ன பண்ணணும்? நான் அவரை நேசிக்கணும். இப்போ எது முக்கியம்? ஆண்டவர் என்னை நேசிக்கிறது முக்கியமா, நான் அவரை நேசிக்கிறது முக்கியமா? ரெண்டு தான் முக்கியம். எது முக்கியம்னு கேள்வி வரும் பொழுது ஏதாவது ஒன்று தான் முக்கியம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே முக்கியம். அவர் என்னை நேசிக்கிறார், அது ரொம்ப முக்கியம். நான் அவரை நேசிக்கணும், அது ரொம்ப ரொம்ப. என் வாழ்க்கையில் நான் நடக்கிறது மட்டும் நடந்தால் போதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு எது மட்டும் போதும்? அவர் என்னை நேசிக்கிறாரா, அது எனக்கு போதும். நான் எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம். ஆனால் என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் என் வாழ்க்கை இருக்குது. என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்குது. எனக்கு நன்மைக்கு எதுவோ அதை மாற்றப் போகிறார் அப்படிங்கிற அறிவு எனக்கு வரணும்னா நான் அவரை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். நான் அவரை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். நம்ம எளிமை நீதிமொழியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் பன்மையா ஒருமையா? பன்மை. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கர்த்தருடைய யோசனை வந்து பன்மையா ஒருமையா? யோசனை, கர்த்தருடைய யோசனை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை பற்றி ஒரு பிளான் தான் வச்சுருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களை பற்றி ஒரு பிளான் தான் வச்சுருக்கிறார். இப்போ சின்ன பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா நீ என்ன ஆக போகிற அப்படின்னா, 4வது படிக்கும்போது என்ன சொன்னால் டாக்டராக போகிறேங்க. அதனால் டாக்டரை பார்த்துருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இல்லை யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. 5வது படிக்கும்போது 6வது படிக்கும்பொழுது அப்படி கொஞ்சம் பிரச்சனை, நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன், பெருசாக என்ன பண்ண போகிறேன்? கிரிக்கெட் விளையாட போகிறேன். 10வது போனால் தான் தெரியும், அது ஒன்றும் ஆகாமல் எல்லாம் மார்க்கெல்லாம் கம்மியாக எடுத்து என்னவா ஆக போகிற? என்ன ஆக போகிற? அதுதாங்க தெரியல. உன்னை என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணல தெரியல. அது என்னென்னா மனுஷனுடைய யோசனைகள் அதிகம். இன்றைக்கி இதை பிடிக்கலாமா, நாளைக்கு அதை பிடிக்கலாமா, அது சரியாக வருமா, இது சரியாக வருமா? நிறைய பேர் யோசிப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். எங்கள் அப்பா என்ன பண்ணார் சொன்னார், 20 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கலாம். உங்களுக்கு ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 20 வருஷம் முன்னாடியே யோசிக்கலாம். நான் தான் அப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி முடிவுள்ள புத்தி இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சையாக மனுஷனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுவா அதுவா அது குழம்பிக்கிட்டே இருப்பான். ஏன்னா மனிதனுடைய இருதயம் விழுந்து போன நிலையில் இருக்கிறது. விழுந்து போன நிலையில் இருக்கிறது. சில பேர் கேட்பாங்க உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு. போன வாரம் நான் யோசித்தேன், உங்களுக்கு நேர்மையான பதில் நான் சொல்லவா? தேவை என்னன்னா பொதுவாக அவங்க கேட்குற பொதுவான கேள்வி, மெட்டீரியலாக கேட்கல. நான் உங்களுக்கு நேர்மையான ஒரு பதில் சொல்லவா? சொல்லுங்கள். உண்மையாகவே இப்போ ரீசெண்ட் டைமாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு எது தேவைன்னு எனக்கே தெரியல பிரதர். நான் ஒரு காரியம் நல்லதுன்னு படுது, இதெல்லாம் இருந்தால் பெட்டர் அப்படின்னு தோணுது. ஆனால் உண்மையாகவே எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறது என்னாலே என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. நான் எதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் இல்லாமையே நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் சொல்ல புரியுதா? கடைசியிலே முடிச்சுக்கிட்டீங்கன்னா கூட உத்தமம். எனக்கு எதெல்லாம் நீங்கள் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இல்லாமலே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி ரொம்ப சின்சியராக பதில் சொன்னேன். நல்லா கொஞ்சம் மெட்டீரியலாக கேட்கல, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், உங்கள் ஊழியத்துக்கு எவ்வளோ தேவை, அதெல்லாம் கேட்கல. ஒரு காமன் கொஸ்டின், ஒரு இறையல் பேசிகிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எதுக்காச்சும் உண்மையான அது தெரியல பிரதர். எனக்கு எது தேவை, ஒரு 100 ஆத்மாவா, ஒரு ஊழியத்தில் செய்யணும், உண்மையாலுமே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு போன மாதம் கேட்டிங்கன்னா என்னுடைய கேள்வி பதில் வித்தியாசமாக இருக்கும். மனிதனுடைய தேவைகள் அளப்பரியது அப்படின்னாலும் மனிதனுடைய தேவைகள் மாறிக்கிட்டே இருக்குது. மனிதனுடைய தேவை என்னதுங்க?
மாறிக்கிட்டே இருக்குது. போன மாதம் கேட்டிங்கன்னா நிம்மதி மட்டும் போதும்னு நினைப்போம். கொஞ்சம் நிம்மதி இருந்தால் போதும் பிரதர் அப்படிமா போன மாதம் கேட்டோம்னா. இந்த மாதம் நிம்மதியை வச்சு என்ன பண்ணுறது, ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா கிடைச்சா போதும் பிரதர்மா. அடுத்த மாதம் கேட்டோம்னா ஐயோ என் வாழ்க்கையில் ஒன்றும் வேணாங்க, இந்த ஆளை மட்டும் கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா போதும். என் வாழ்க்கையில் தேவைகள் மாறிட்டே இருக்கு. என்ன தேவை அப்படின்னு ஒரு மனிதனாலேயே கண்டுபிடிக்க முடியாது. மிகப்பெரிய சிக்கலே அதுதான். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் நம்ம பற்றி நம்ம பிளான்ஸை மாற்றிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றை பற்றி எனக்கு இருக்கிற பிளான் ஒன்று தான். ஒன்றை பற்றி எனக்கு இருக்கிற பிளானு ஒன்று தான். அதாவது தைரியமாக வீட்டுக்கு போங்க. உங்களை பற்றி கடவுள் ஒரே ஒரு திட்டம் தான் வச்சுருக்கார். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவருக்கு எந்த குழப்பமும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவருக்கு எந்த வியப்பும் கிடையாது. சிங்கிள் பிளான், ஒரே பிளான் தான் வச்சுருக்கார். தைரியமாக போங்க. அதை கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். அதை கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். அது எதுவுமே தடுக்காது. ஒத்த தலைவலியும் தடுக்காது, ரெட்ட தலைவலியும். அந்த பிளானை நிறைவேற்றி முடிப்பார், சால்வ் பண்ணி முடிப்பார். நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணி தான் முடிப்பார். அதை சால்வ் பண்ணி தான் முடிப்பார். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே, எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். பிரதர், கடந்த நாளில் நான் நான் சொன்னேன் பாருங்க, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை பிரதர். நான் நினச்சது இதுவரைக்கும் நடக்கலை பிரதர். சொன்னேன், நான் பிளான் பண்ணது இது வரைக்கும் நடந்ததே இல்லை பிரதர். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சொன்னேன். அப்படி உண்மையை பேசுவோம் நம்ம. இந்த வேத பகுதியை கடந்து போகும்போது தான், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் நினச்சது எதுவுமே நடக்காததற்காக உமக்கு நன்றி. நான் நினச்சது எதுவுமே நடக்காததற்காக உமக்கு நன்றி. ஏன்னா உம்முடைய பிளான் கெட்டு போயிடக்கூடாது. உம்முடைய பிளான் கெட்டு போயிடாது. கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கவனிங்க, இதை பவுல் எடுத்து கையாளுறார். எப்பயுமே நம்ம பழைய ஏற்பாடை பார்க்கும்பொழுது அதை அப்படியே எடுத்துக்கூடாது. பழைய ஏற்பாட்டை வச்சு உங்களை ஏமாற்ற முடியும். பழைய ஏற்பாடை வச்சு நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் என்ன பண்ணுவார் சொல்லி எழுதியிருக்கல. பைபிளில் இருக்கா இல்லையா? பைபிளில் இருக்குது. பைபிளில் இருக்கானா அது உங்களுக்கு கிடையாது. பைபிளில் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு கிடையாது. அது யாருக்கு சொல்கிறதுன்னு பார்க்கணும். அது யாருக்கு இவர் என்ன கான்டெக்ஸ்டில் இது எழுதுறாருன்னா, கடவுளுக்காக பெரிய காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு ஓடி ஓடி உழைக்கிற ஒரு ஆள். கடவுளுக்காக பெரிய காரியங்கள் செய்யணும், இந்த வாழ்க்கையை ரொம்ப பிரயோஜனமாக மாற்றணும், அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும், துருன்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்கன்னா எழுத ஆரம்பிச்சிடுவார். ஜெயிலில் போட்டால் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவார். வெளியே விட்டிங்கன்னா கப்பலாக போய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவார், ஸ்தாபிப்பார். ஒரு வேத பண்டிதர் சொல்கிறாரு, பவுலை மட்டும் கர்த்தர் ஜெயிலில் போடுறதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னா 13 புத்தகங்கள் இன்றைக்கி பைபிளில் இருக்கார். எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் சிறந்த பிரசங்கியார். அவரை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்களாம் ஜனங்கள், நீங்கள் இதை எழுதி ஆவணப்படுத்தினால, இதை எழுதி ஆவணப்படுத்தினால எங்கெங்க எனக்கு டைம் இருக்குது, இப்படியே சொல்லிட்டு இருப்பாராம். கடைசியில் அவர் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தை சந்திக்கிறார். 3 வருடம் படுத்த பிடிக்க அவர் கை மட்டும் வேலை செய்யுமா. எது வேலை செய்யும்? கை மட்டும். பெட்டில் தூக்கி உட்காரங்களாம் எழுதுவாராம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எழுதுவாராம். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? இன்றைக்கும் அவருடைய எழுத்துக்கள் ஃபேமஸ். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள். எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3:5. யோசிக்கவே யோசிக்காதேங்கிறாரு. எங்களால், எல்லாம் சொல்லுங்க, ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. இந்த வசனம் புரிஞ்சுக்கணும். கரங்களை வைத்த முடியுமா? எங்களால் ஏதாகிலும் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அல்ல, என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. இன்னும் 3 வருஷத்தில் பாருங்க, அதுக்கு நான் தகுதியானவனா? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இன்னும் 3 வருஷம் பாருங்க பிரதர். இன்னும் 3 வருஷம்தான். 3 வருஷத்தில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு எங்கனால் ஏதாகிலும்
ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி யாரால உண்டாயிருக்கு? எங்களுடைய தகுதி யாரால உண்டாயிருக்கு?